இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி ஆர்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த சேனலில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காய்கறி பற்றி பார்க்க போகிறோம். பழங்கள், அதுக்கு அடுத்தது மூலிகை செடிகள், இதெல்லாம் எப்படி பராமரிக்கலாம், என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கலாம், ஒரு காய்க்கு ஒரு விதமான ஃபர்டிலைசர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி கொடுக்கலாம், நிறைய ஈல்டிங் பூ வச்சு காய் வைக்கிறதுக்கு, நிறைய ஹீல்டிங் எடுக்கிறதுக்கு என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கலாம், பாட்டிங் மிக்ஸ் எப்படி பண்ணலாம், அப்புறம் பூச்சி தாக்குதல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எப்படி க்யூர் பண்ணலாம், எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் சீட் டு ஹார்வெஸ்ட், அதாவது ஒரு செடி விதைப்புலேருந்து அறுவடை வரைக்கும் அந்த மாதிரி வீடியோஸும் கண்டிப்பாக பார்க்கலாம். உங்களுக்கு கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும்னாலோ, ஃபர்டிலைசர்ஸோ, பாட்டிங் மிக்ஸோ, இல்லை க்ரோ பேக்கோ, பாட்ஸோ, எது இருந்தாலும், பிளான்ஸோ எது இருந்தாலும் மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சு அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்து, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே ஒரு சின்ன கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அது எனக்கு ஒரு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெத்தலை செடி இருக்கு இல்லைங்களா, அதை பழைய மண்ணில் எப்படி நடவு செய்யலாம், பழைய மண்ணுக்கு என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு சிஸ்டர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சிஸ்டர், நாங்கள் வெத்தலை கொடியை பழைய மண்ணில் தான் வச்சோம், ஆனால் சுத்தமாக எங்களுக்கு புதிய துளிரே வரலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளும் பழைய மண்ணில் தான் வெத்தலை கொடி வைக்க போகிறோம். அதோடய வளர்ச்சி எப்படி இருக்குன்றதை லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த 9x9 க்ரோ பேக்கில் இருக்கிற பழைய மண்ணை எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் இல்லை ஒரு கன்னி பேக்லேயோ இல்லை தரையிலையோ கொட்டிக்கலாம். கொட்டிட்டு ஃபஸ்ட்டு அதில் பில்லு, அப்புறம் மற்ற அந்த குப்பெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்துருங்க. அதை எடுத்துட்டு மண்ணை நல்லா ஃபஸ்ட்டு லூசன் பண்ணிக்கோங்க. லூசன் பண்ணிட்ட பிறகு நம்ம முதல் பொருள் சேர்க்கறது வர்மி கம்போஸ்ட், மண்புழு உரம் தாங்க சேர்க்குறோம். இப்போ இந்த மண்ணோட வெயிட் கிட்டத்தட்ட 5 கிலோ இருக்கும். அதுக்காக நான் 1 கிலோ மண்புழு உரம் சேர்த்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது கொக்கோபீட் தூள் இருக்குது இல்லைங்களா, ஸோ கொக்கோபீட் தூளையும் 1 கிலோ சேர்த்துக்கிறேன். இது 5 கிலோ மண்ணுக்கான நான் மெத்தட் சொல்கிறேன். ஸோ 5 கிலோ மண் நீங்கள் எடுத்துட்டீங்க, பழைய மண் எடுத்துருக்கீங்க அப்படின்னா 1 கிலோ வர்மி கம்போஸ்ட்டும், 1 கிலோ கொக்கோபீட்டும், 1 கைப்பிடி அளவு எப்சம் சால்ட்டு. எப்சம் சால்ட்டு 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கங்க. கூட இப்போ அடுத்த பொருளாக நான் என்ன சேர்த்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, டிஏபி சேர்த்துக்கிறேன். நம்ம கையில் இருக்கிறது ஆர்கானிக் டிஏபி தான், ஸோ கெமிக்கல் கிடையாது. அதனால் நான் ஒரு டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்ட பிறகு நம்ம மண்ணை நல்லா கலந்து விட்டுடலாங்க. இதுக்கப்புறம் நம்ம டிஏபி சேர்க்க மாட்டோம். அதனால தான் நான் 1லேருந்து 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். புதிய துளிர் ஸ்டார்டிங்கில் வர்றதுக்காக டிஏபி சேர்த்தோம். அதுக்கப்புறம் வளர்ச்சி கொடுக்கும்போது நம்ம நல்ல உரங்கள் தான் சேர்த்துக்கணுமே தவிர நான் டிஏபி சேர்க்க மாட்டேன். ஸோ இப்போ மண்ணை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்கிற வர்மி கம்போஸ்ட்டு, கொக்கோபீட்டு, தொழு உரம் இருந்தால் தொழு உரம் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லது. வெற்றிலை செடிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபர்டிலைசர்னால் தொழு உரம், அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 10 இன்ச் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். அதை பின்னாடி ட்ரைனேஜ் ஹோல் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் இப்போ நம்ம பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதை அந்த பாட்டில் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 10 இன்ச் பாட்டில் நான் பாதி சேர்க்குறேங்க. பாதி மண் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வெத்தலை செடி எடுத்து அந்த கருப்பு கவரை கண்டிப்பாக கட் பண்ணிடணுங்க. பிளாஸ்டிக் இருந்தால் செடி வளர்ச்சி கொடுக்காது. ஸோ கருப்பு கவரில் கட் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம செடியை டேரெக்டாக வைக்கிறத விட லைட்டாக மண்ணை உதிரி விடணும். அந்த செடியோட மண்ணை உதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேல் கொண்டு மீதி இருக்கிற பாட்டிங் மிக்ஸை சேர்த்துக்கலாம். அது ஏன் உதிரி விடணும் அப்படின்னா, வேர் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வளர்கிறதுக்காக லைட்டாக, ரொம்ப லைட்டாக செடியை டேமேஜ் பண்ணாமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். அதுக்கு மேலே நம்ம ஃபுல்லாக பாட்டிங் மிக்ஸ் போட்டு விட்டுறலாங்க. இப்போ ரெடி பண்ணிட்ட பிறகு தண்ணி ஃபஸ்ட்டு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தளர்ற கொடுக்கணும். அதாவது நீங்கள் தண்ணி ஃபுல்லாக கொடுத்துட்டு மீதி தண்ணி நீங்கள் போட்டிருக்கீங்க இல்லைங்களா ட்ரைனேஜ் ஹோல், அது வழியாக வெளியே வந்துடணும். ஸோ அதுக்காக தண்ணி ஃபஸ்ட்டு டைம் நல்லா ஒரு தாராளமாக கொடுத்துருங்க. அதை ஒரு 2 days நிழலில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நாளில் பாருங்கள், துளிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, புதிய வெத்தலையும் வந்துருச்சு. நாங்கள் கயர் கட்டி விட்டுருக்கோம், எவ்வளோ தொலைவு ஏறிடுச்சுன்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஒரு 10 daysக்குள்ளே இந்த கலவையில் வச்சிங்கன்னா சூப்பராக
புதிய இலைகள் வந்து வர ஆரம்பிச்சிடும். குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், நலங்கு மாவு, சீயக்காய் பொடி, மருதாணி பொடி, செம்பருத்தி பொடி, நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணிருக்கோம். தலைமுடிக்கும், அதே மாதிரி முகத்துக்கும், உடம்புக்கும். அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான். அலோவேரா சோப்பு, துளசி சோப்பு, குப்பமேனி சோப்பு, இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு 12 மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து 12 மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம். கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயோட வெந்தயமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதாகவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க. அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.